ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸை நான் சொன்ன மெத்தடில் செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவுமே எடுத்துக்கலாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளவு சத்து இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இதில் நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. அயன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. கன்சீவாக இருக்கிறவங்கலாம் அடிக்கடி வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 முறையாவது இந்த கிழங்கு செய்து சாப்பிடுங்க. கரு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுமே இந்த கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. வாங்க இந்த டேஸ்டான கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை வந்து நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கை வேக வச்சுட்டு வெறுமனே சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்குலாம் வெறுமனே செய்து கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக கண்டென்ட் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி, உப்பு எதுவும் சேர்க்காமல் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப விசில் வைக்காதீங்க, சீக்கிரமே வெந்துடும் இந்த கிழங்கு. ஒரு 3 விசில் மட்டும் வச்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக நைஃப் வச்சு உள்ளே டிப் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும். இதை வந்து ஆற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துடலாம். தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடுங்க. கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா கையில் நசுச்சோன்னா நல்லா மாவு மாதிரி வெந்து வந்திருக்கணும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நசிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. இதில் நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி செய்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதில் அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து தரணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மேஷர் இல்லாதவங்க கையில் விட்டு நல்லா பசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப சதன்னு ஆயிரும். மிக்சியில் போடாமல் கையிலையோ இல்லை மேஷர் வச்சோ பசைஞ்சுக்கோங்க. இது கூட காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி ஜாஸ்தியாக போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. காரத்துக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். சாட் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லாதவங்க கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது கூட பெரிய வெங்காயம் வந்து 1 பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். கிழங்கு மட்டும் நம்ம சேர்த்து செய்தோம்னா லைட்டாக உதிர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது கட்லெட் வந்து உதிராமல் வருங்க. இதை கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சுக்கோங்க. துளி கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. உங்களுக்கு பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. இது நல்லா திக்காக கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு பசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் 3 உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொலக்கட்டைக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம பருப்பு வடைக்கெலாம் தட்டுவோல்ல, அந்த மாதிரி லைட்டாக அழுத்துனிங்கன்னா நடுவில் மட்டும் நல்லா மொந்தையாக இருக்கும். ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிஸாக இருக்கும். அதெல்லாம் விரல் வச்சு விரிசல் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் தடிமனான சைஸில் வந்துடும் ஓரத்துலேயும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விரிசல் இல்லாமல் வந்திருக்கு. இது மாதிரி எல்லா கிழங்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மெத்தடில் செய்ய வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் இதில் வச்சு லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக வரும். உருண்டை எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா சப்பட்டையாக அமுங்கி வந்துடும். இதை வந்து ஓரத்தில் ஒரு கரண்டி வச்சு, ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ஓரத்துலலாம் நல்லா தட்டி விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். விரிசல் மட்டும் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓரத்தில் நல்லா தடிமனாக ஆகிற அளவுக்கு தட்டிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா தடிமனாக இருக்கணும், அப்போ தான் உதிராமல் வரும். இதை வந்து ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக பீஸ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பாதியை வந்து பீஸ் போட்டு எடுத்துருக்கிறேன், பாதியை வந்து கையில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன்.
இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு பொரிக்கல. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால ஆயிலும் ஜாஸ்தி சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு அகலமான பேனில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்மளுக்கு கடாயில் கொள்கிற அளவுக்கு பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இதை வந்து நான்ஸ்டிக் கடாயிலையும் செய்யலாம், தோசை தவாலையும் செய்யலாங்க. ஒரு சைடு லைட்டாக நல்லா பொறுபொருன்னு வெந்து வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. கலர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கும், இல்லை கோல்டன் கலர் வர வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக எல்லோ கலர் இருக்கிற அளவுக்கே பொரிச்சிட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே இன்னொரு சைடு இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஈஸியாக திரும்பி வந்துடும். நல்லா உதிராமலும் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டு தான் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் பொரிய விட தேவையில்லைங்க. சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா 2 சைடும் நல்லா பொறுபொருன்னு வெந்துருச்சு. மேலே நல்லா பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான கட்லெட் ரெசிபியும் கூட. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. துளி கூட விரிசலே இல்லை, அவ்வளவு சூப்பராக இருக்குது. இது கூட கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் தோசைக்கல்லில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே பரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இந்த கிழங்கு வச்சு இது கூட ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் ஊற்றி கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி. நல்லா ஈஸியாக சட்டுன்னு சாப்பிட்டுடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கட்லெட்டாக செய்து கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.